ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்கிஜாக் தமிழ். எப்போவுமே இயர் எண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது இயர் எண்ட் டைமில் நிறைய சேல்லாம் வந்து இருக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா அமேசான் சைட்லேருந்து பெருசாக சேலுன்னு இல்லை, சேலுன்ற எதுவுமே இல்லாமல் நார்மலாக தான் வந்து போயிட்டு இருக்கு. அப்படியே ஃப்ளிப்கார்ட் சைட் போனோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தோன்னாலும் இந்த ப்ரைஸ் ஹைக்லாம் இருந்தாலும் ஒரு சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இயர் எண்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நடத்துறாங்க. நான் அப்படியே சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய பேனரில் ஃபஸ்ட்டு இருந்தோடனே வந்து பார்த்தோன்னா ட்ராப் டு ட்ராப் அப்படின்ற மாதிரி ப்ரைஸிங் இதுவெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அப்படி என்ன ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்றது தான் தெரில. ஏன்னா ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த ஏஐ சிப்பு ரேமு அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்தோன்னா அதிகமாக தான் ஆயிருக்கே தவிர ஒரு 1000 ரூபா 2000 ரூபான்னு இல்லை. ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா மினிமம் 10,000 ரூபா 15,000 ரூபாலாம் இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐஃபோனுடைய 16 வந்து பார்த்தோம்னா 56,999 ரூபா இன்க்ளூடிங் அந்த கார்டு ஆஃபர்ஸ் எல்லாமே சேர்த்து தான் வந்து வாங்கிக்க முடியும். நம்ம டேரெக்டாக போனோம்னா நம்மளால வந்து பார்த்தோன்னா 59,000 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்க முடிகிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. பேஸ் வேரியண்ட் எவ்வளோ பேர் பேஸ் வேரியண்ட்டை வந்து வாங்குவீங்க அப்படின்றது தெரியல. ஸோ ஆனால் இது வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்த ஆஃபர் டைம்லேயே நம்மளால 51,000 ரூபா 52,000 ரூபாய்க்குலாம் பேஸ் வேரியண்ட் வந்து வாங்கிக்க முடிஞ்சு. அதுலேருந்து ஒரு 5,000 ரூபாய் வந்து அதிகமாக வந்து இருக்குது. அதுக்கடுத்தது சாம்சங் கேலக்ஸி S24 வந்து பார்த்தீங்கன்னா 41,000 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இது எந்த விதமான இன்க்ரீஸுமே கிடையாது, ப்ரைஸ் இன்க்ரீஸுமே இல்லாமல் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இது 40,000 ரூபாய்க்கு விற்றுருந்தது. அதுலேருந்து 2,000 ரூபா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி எதுவுமே கார்டு ஆஃபர்லாம் எதுவுமே இல்லாமல் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓப்போவுடைய K13 அண்டர் 20K உங்களுக்கு ஒரு பேட்ரி ரிலேட்டடாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் தான் வேணும். எனக்கு மீடியாடெக் ப்ராசர்லாம் நம்பிக்கையே கிடையாது. எனக்கு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் தான் வேணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு மல்டிமீடியா யூசேஜுக்காக வாங்க போகிறேன். எனக்கு ஆம்லெட் டிஸ்பிளே இருக்கிற ஃபோனாக வேணும். அதே மாதிரி மல்டிமீடியா யூசேஜுக்கு பார்க்கும்போது சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்க்கும்போது ஓப்போவுடைய K13 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீலாகவே வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அண்டர் 15K விவோடைய T4X வந்து இருக்குது. ஆனால் நான் பர்சனலாக வந்து விவோடைய T4Xக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஐக்கூடைய Z10X ரெண்டுமே சேம் தான். ஆனால் இதை விட இங்கே வந்து 14,250 ரூபான்னு போட்டிருக்காங்களா 249 ரூபான்னு போட்டிருக்காங்களா இன்க்ளூடிங் ஸ்டாரோட. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 500 ரூபா வந்து கம்மியாகவே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அதை வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். திங்க் மங்கி மோர் அப்படின்ற நண்பரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவோடைய T4X இல்லை ஐக்கூட ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் ஐக்கூட Z10 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு போல லாஸ்ட் 3 மாசமா. வாங்கி 3 மாசமா பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, டிஸ்பிளே பிரைட்னஸ் கேமரா சுமார், மற்றபடி எல்லாமே சூப்பர். இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்து. நான் வாங்கினது கார்டு ஆஃபர்லாம் போட்டு 12.5K வந்து வாங்கியிருக்காரு. அதுதான் நான் சொல்லியிருந்தேன்ல ஐக்கூ ஆர் விவோ அப்படின்னு சொல்லி போகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஐக்கூ இதை விட விவோவை கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஒரு 1000 ரூபாயிலேருந்து 500 ரூபா ப்ரைஸிங் கம்மியாக இருக்கும். ஒரு நல்ல டீலாகவே வந்து இருக்கும். ஸோ அண்டர் 15K வந்து பார்க்குறீங்கன்னா இது ஒரு நல்ல ஃபோனு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா மோட்டோரோட H60 ஃபியூஷன் 20,000 ரூபாய்க்கு கிடச்சிச்சு இதுக்கு முன்னாடி ஆஃபர் டைம்லலாம். இப்போ அந்த 2,000 ரூபா ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே பண்ணி வச்சுருக்காங்க. 21,000 ரூபா அதுவும் ஸ்டார் போட்டு தான் வர வச்சிருக்காங்க. இப்போ டேரெக்டாக உள்ளே போய் பார்த்தோம்னா ப்ரைஸிங் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட் 8,256GB வேரியண்ட் 23,000 ரூபா நம்மளால 21,000 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ரியல்மியோட P4X இல்லை P4 அப்படின்ற போது P4 இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா CMF Phone 2 Pro எனக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் கண்டிப்பாக வேணும்ப்பா அப்படின்றவங்களுக்கு தானே தவிர அதுக்கடுத்து அந்த க்ளீனான யூஐ எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு பேட்டரி சின்னதாக இருந்தாலும் ஓகே, எனக்கு பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா CMF Phone 2 Pro வந்து சொல்வேன். ஏன்னா நம்மளும் CMF Phone 2 Pro வந்து வாங்கி நம்ம ரிவ்யூ பண்ணோம். அந்த பர்சனலாக ஃபோன் வந்து சூப்பராக இருந்துச்சு, யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்தது பாக்ஸில் வந்து சார்ஜர் வந்து இருந்தது. அது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் ஃபோன் சூப்பராக இருக்குது, எல்லாமே பக்கா. என்ன பஞ்சாயத்துனா அதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடையாது. ஸோ அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு 18,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லையே அப்படின்ற மாதிரி தான். மிச்சப்படி ஆனால் உங்களுக்கு க்ளீனான யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதே மாதிரி எனக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் வேணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்டாருமே போடாமல் சாம்சங் கேலக்ஸி S24 FE வந்து போட்டிருக்காங்க 35,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு இருந்தது. 5,000 ரூபா ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 1000 ரூபா 2,000 ரூபானா ஓகே, 5,000 ரூபான்றதுலாம் ரொம்ப பெருசுரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ஏஐ சிப்பு ரேமுன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிங்க இந்த மாதிரி தான் ஏமாத்தின்னு இருக்காங்க. இது நான் சாம்சங் அடிக்கல, எல்லாரையுமே தான் அடிக்கிறேன். ஏன்னா ஐக்கூ வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கூவும் இதே வேலையை தான் பண்ணி வச்சிருக்கேன். நான் அது அப்படியே வந்து இந்த வீடியோட கண்டினியூஷன்லேயே அமேசானுக்கு போயிட்டு வந்து காமிக்கிறேன். அப்புறமா வந்து G96 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோனு, கர்வ் டிஸ்பிளேல வேணும் எனக்கு ஃபோனு அப்படின்ற போதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோனாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா எனக்கு அந்த லெதர் பேக்கு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனான யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற போதெல்லாம் மோட்டோரோலாவுடைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே வந்து டாப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
நெக்ஸ்ட்டு மிச்சப்படி சொல்லி பார்க்கணுன்னா சாம்சங் கேலக்ஸியோட A35 உங்களுக்கு அண்டர் 20K தான் என்னோட பட்ஜெட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் எடுப்பேன், ஃபோட்டோஸ் எடுப்பேன். அப்படின்ற போது உங்களுக்கு ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஃபோனு என்னோட பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக 20,000 ரூபாய்க்குள்ள தான். நான் நிறைய வீடியோஸ் எடுப்பேன், ஃபோட்டோஸ் எடுப்பேன். அப்படின்ற போது வந்து பார்த்தோன்னா அந்த சாம்சங்கோடைய இந்த A35 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கைவிடாது அப்படின்ற அளவுக்கு நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம் கேமரா பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் சார்ஜர் இருக்க போகிறதுல அது ஒரு நெகட்டிவ் தான். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 5000 mAhக்கான பேட்டரி வந்து இருந்துரும். நெக்ஸ்ட்டு மல்டிமீடியா கன்சப்ஷனுக்கும் வந்து நல்லா இருந்துற போது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ரோஸ்லாம் அதிகமாக எடுப்பீங்க அப்படின்னீங்கனாலும் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து இருக்கும். விவோடைய T4ம் வந்து காஸ்ட்லி தான். முன்னாடி வந்து இருந்ததை விட ஒரு 2000 ரூபா வந்து இது அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ரியல்மியோட P4 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நத்திங் ஃபோன் 3A நல்ல ஃபோனு. அந்த டிசைன் வைஸும் சூப்பராக வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுப்பீங்க, க்ளீனான யூஏ எக்ஸ்பீரியன்ஸோட வேணும் அப்படின்ற போது வந்து பார்த்தோன்னா இது ஒரு நல்ல ஃபோனாகவே வந்து இருக்கும். ஆனால் அதோட ப்ரைஸிங் 23,000 ரூபா, அதுவும் ஸ்டார் போட்டு தான், கார்டு ஆஃபர்லாம் போட்டு தான் 23,000 ரூபா. இதுக்கு முன்னாடி இது 21,000 ரூபா 20,000 ரூபாய்க்குலாம் வந்து கார்டு ஆஃபரே இல்லாமல் வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ வெயிட் பண்ணி இந்த இது இயர் ரெண்டு ஒரு மாதிரி இருந்தாலும் மேபி பொங்கல் கழிச்சோ இல்லை ரிப்பப்ளிக் டே சேல் அப்போவோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கலாம். ஒரு வேளை இருந்து நம்ம வெயிட் பண்ணது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ டிஸ்கவுண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது தான். இப்போ என்னோட ஐக்கூவை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐக்கூடைய Neo 10 பொறுத்த வரைக்கும் Neo 10 ஆகட்டும் Neo 10 ஆகட்டும் இந்த ப்ரைஸிங் எல்லாம் என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் ஏற்றி வச்சிருக்கான். ஐக்கூடைய Neo 10 பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வந்து அவங்களுடைய பேஸ் வேரியண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 32,000 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸிங் வந்து பண்ணியிருந்தாங்க. கார்டு ஆஃபர்லாம் போட்டு 30,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ அங்கேருந்தே லிட்டரலாக ஒரு 5000 ரூபாய் ஏறின மாதிரி ஆயிடுச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான். இந்த 37,000 ரூபா 38,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட் வரைக்கும் நான் புஷ் பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் ஒரு 3,000 ரூபாயோ 4,000 ரூபாயோ புஷ் பண்ணானா என்னால் OnePlus உடைய 13R வந்து எடுத்துக்க முடியும். அப்படின்ற போது OnePlus உடைய 13R அங்கே ஒரு நல்ல டீலாக வந்து இருக்கும். நீங்கள் ஒரு 40,000 ரூபா 42,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா. இதுக்கு முன்னாடிலாம் ஐக்கூ 10 வந்து பார்த்தீங்கன்னா Neo 10 வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அண்டர் 30K அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டு இருந்தோம். 30 to 35 அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னா 40Kக்கு வந்து போயிட்டாங்க. அண்டர் 40K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி அந்த 35,000 ரூபாயை வந்து தாண்டியாச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஏற்றினது ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் சைட்ல இருந்து 4,000 ரூபா 5,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க. ஏன் ஒரு சிலதெல்லாம் 10,000 ரூபாலாம் ஏற்றி வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன கதைனே தெரில. இதுக்கெல்லாம் இந்த ஏஐ பேர் சொல்றது, சிப்பு ரேம் இதெல்லாம் இதுவாயிருச்சு அப்படின்றதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க ஆல்ரெடி தயாரிச்சு தான் வச்சிருப்பாங்க. தயாரிச்சு வச்ச ஃபோனுக்கு எதுக்குடா இவ்வளோ ப்ரைஸ் ஏற்றுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு லிட்டரலாக ஃபீல் ஆகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.